ஓட்டுக்கு தான் வருவாங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு கவுன்சிலரு, அடிப்படை உறுப்பினர் இருக்கிறவங்க வர்றது கிடையாது. ஓட்டுக்கு மட்டும் துட்டுக்கு வருவாங்க. வாங்க அந்த கட்சிக்கு எப்படி இப்போ எஸ்ஐஆருக்கு வந்திருப்பாங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்து எஸ்ஆருக்கு வராங்கன்னா அவங்களும் இங்கே வராங்க. நாங்கள் தேடி தானே போகிறோம். நீ இப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும் தான் நீங்கள் தேடி வரீங்க. இப்போ அது போல் மற்றதுக்கு வரணும்ல. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது வரலாம்ல. என்ன பண்ணுறாங்க? ஒரு கவுன்சிலர் எடுத்துங்க. கவுன்சிலர் என்ன பண்ணுறாரு? இந்த ஏரியாவில் நடக்கிற விஷயம் தெரியாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். தெரியும்ல. அப்போ வரணும்ல. அப்போ இந்த ரோடு வந்து கவர்மெண்ட்டு அவனுமே வரத்துக்கு தகுதி கிடையாது. ஓட்டு அரசாங்கன்றதுக்கு அவனை செருப்பால் அடிக்கலாம். அரசாங்கன்றதுக்கு இது செருப்பால் அடிக்கலாம். நாங்கள் செலவு பண்ணி போட்டுக்கிறோம். ஆமாம், இது உள்ள கால் வைக்கிறதுக்கு கெதி கிடையாது. அவங்க தகுதி கிடையாது. அரசாங்கக்காரன் இது உள்ள காலை வைக்க தகுதி கிடையாது. முதலமைச்சர் தொகுதியில் 5 நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. சொந்த இடம் பாய் தான் பட்டா கொடுத்தோம். பொம்பளை என்ன பண்ணாங்க? அந்த லேடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இவ்வளோ வீடுங்க இருக்குது, எல்லாருக்கும் பட்டா இல்லாத போச்சு சொன்ன பொம்பளை லேடி தான். அதே லேடி வந்து இப்போ 1.5-2 வருஷமாக வந்து பட்டா 10 வருஷத்துக்கு அதே பேசுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க பிறக்கலை. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணுக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துக்குள்ள கதை தான் பேசணுமா? அதுக்கு முன்னாடி கதை பேசக்கூடாதான். ஏன்னா அப்போல்லாம் மனுஷன் கிடையாது. இப்போ தான் அந்த அம்மா உருவாகிக்கிறாங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது சார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி இவ்வளோ போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணி அதே மாதிரி எல்லாரும் நாங்கள் ரோட்டில் போய் உட்காந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 ரூபா ஃபைனல் பண்ணிட்டு போனாங்க சார். 3200. ஒரு வீட்டுக்கும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ போட்டு ஃபைனல் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு பட்டா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறோம் சொல்லிட்டு போனோம். அதே வாய் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, வீடு இடிக்க போகிறோம், கோர்ட் ஆர்டர் எங்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு எங்கள் வீடு வேணும், நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப வராங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 மாசத்துக்குள்ள நடந்த விஷயம் தான். வேற ரேட்டு, கீ வீட்டுக்கு வேற ரேட்டு, மிஸ்ஸாய் தரைக்கு வேற ரேட்டு, டைல்ஸுக்கு வேற ரேட்டு. அவரா வாங்கி போட்டாரா? எங்களுக்கு தண்ணியா வாங்கி கொடுத்தாரா? கரண்டா வாங்கி கொடுத்தாரா? இருட்டுல செத்தோம். ஒரு குடம் தண்ணிக்கு டீ காவண்ட போனோம்.